வணக்கம், வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து ஒரு கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி. நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து இன்றைக்கி வந்து நியூட்டெல்லா பனானா சாண்ட்விச். அதுக்கு செய்யறதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னா, ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட். நீங்கள் ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட் எந்த பிரெட் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்புறமா நியூட்டெல்லா. இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து ஹோம்மேட் நியூட்டெல்லா. உங்களுக்கு வேணும்னா இதோட ரெசிபி வேணும்னா இதோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறமா வந்து ஒரு ஸ்பூன் பட்டர், அப்புறமா ஒரு வாழைப்பழம். இன்னும் உங்களுக்கு எந்த வாழைப்பழம் வேணுமோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இது சிம்பிளான கிட்ஸ் ஸ்பெஷல் ரெசிபி வந்து செய்யலாம் வாங்க. இது வந்து ரொம்ப கிட்ஸ் ரெசிபி. இது வந்து ரொம்ப டேஸ்டான ரெசிபி. அது ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் செஞ்சு தரலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பட்டர் எடுத்துங்க. ஒரு சைடு வந்து ப்ரெட்டில் வந்து நல்லா பட்டர் தடவிக்குங்க. இப்போ வந்து நம்ம ஒரு சாண்ட்விச் மேக்கரில் எடுத்து வச்சு அது வந்து கீழே வச்சிடலாம். நம்ம வாழைப்பழத்தை வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு உங்களுக்கு எந்த வாழைப்பழம் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கட் பண்ண வாழைப்பழத்தை வந்து நம்ம டோஸ்டரில் வச்சுருக்க ப்ரெட்டு மேலே வந்து அடிக்கிடலாம். இப்போ வாழைப்பழத்தை வந்து இந்த மாதிரி அடிக்காச்சு. நம்ம இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட்டில் வந்து இப்போ நம்ம எடுத்து நியூட்டெல்லா தடவி வரலாம். இப்போ நம்ம நியூட்டெல்லா தடவின சைடு வந்து நம்ம ப்ரெட்டு மேலே கவுத்து வச்சிடலாம். கவுத்து வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம இப்போ பட்டர் தடவிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம டோஸ்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம சாண்ட்விச் டோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு சாப்பிங் போர்டில் வச்சு ஒரு 2 பீஸாக கட் பண்ணிடலாம். அதை இப்போ பாருங்கள், சூப்பராக டேஸ்டியான கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி நம்ம வந்து நியூட்டெல்லா பனானா சாண்ட்விச் ரெடி பண்ணிட்டோம். இது ரொம்ப குயிக்காகவே செய்யக்கூடிய ரெசிபி. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அப்புறம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. ஈவினிங்கில் வந்து நீங்கள் ஸ்நாக்ஸை அது குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். குழந்தைங்களும் விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறமா மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.